குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் கீதா. நான் வரது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு? எனக்கு கண்ணுதான் இல்ல டாக்டர், ஆனா காது இருக்கு. நீங்க நடந்து வர்ற சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். அப்படிங்களா? ஆமா. இன்னைக்கு என்ன பிரசன்டேஷன்? இந்த உனக்கு பால் சொன்னது. தேங்க்யூ டாக்டர். கீதா, கீதா கண்ணா, கீதா கண்ணே, பாட்டி வந்திருக்கேன் பாரு. ஏமா, நீ நல்லா இருக்கியா? கீதா உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா. டாக்டர் லட்சுமி இருக்கிற வரைக்கும் கீதாவுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆமாப்பா, அவங்க என் கண்ணை கொடுக்கறதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சீக்கிரமா இங்க எல்லாரையும் பார்க்க போறேன். டாக்டர், டாக்டர், எங்க அப்பா பாருங்க டாக்டர். டாக்டர், என் மனைவி உங்களை பத்தி எனக்கு நிறைய எழுதியிருக்கிறா. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு. அப்பா, அப்பா, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க. என்னால எதையுமே நம்ப முடியலம்மா. இந்த டாக்டர் அம்மாவோட கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்குப்பா. யாரும் பேசக்கூடாது. அப்பா, நல்லவங்களை தான் ஆண்டவன் அதிகமா சோதிப்பான்னு நீங்க சொல்லுவீங்களே, அது கரெக்ட். இப்ப நீங்க இருக்கீங்க, அம்மா இருக்காங்க. அம்மாவை பத்தி எவனாவது ஒருத்தன் தப்பா சொன்னா சும்மா பேசிக்கிறான். நீங்க நம்பிடுவீங்களா? அம்மாவை வீட்டை விட்டு விரட்டிடுவீங்களா? மாட்டீங்கல்ல. ஆனா இந்த டாக்டர் அம்மாவோட புருஷன் அவங்கள விரட்டிட்டான். மக்கு மண்டு மடை. இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? நீங்க தான். நான் தான் சொன்னேனே, எனக்கு கண்ணுதான் இல்ல ஆனா காது இருக்குன்னு. அன்னைக்கு நீங்க சொன்னதை வச்சே அது உங்க கதைதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா, அப்பா, இந்த டாக்டர் அம்மாவுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்தாலும் பத்தாது. இவங்களையும் இவங்க புருஷனையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தோம்ப்பா. அது போதுப்பா. பா, அப்பா. அண்ணா, எப்படி டாக்டர் ஆன? எப்படி இந்த நிலைமைக்கு வந்த? எப்படி என் குழந்தை ஓ கைக்கு கிடைச்சது? திரும்பவும் என் வாழ்க்கையில ஏன் குறுக்கிடுற? ஏன் பேச மணிக்கிற? என்ன சொல்றீங்க நீங்க? நான் அண்ணம் இல்ல. ஐ அம் டாக்டர் லட்சுமி, ஐ ஸ்பெஷலிஸ்ட். நான் யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியும். என் பேஷண்ட் கீதாவோட ஃபாதர் மிஸ்டர் ராஜான்னு தெரியும். அண்ணா, ஏன் இப்படி மறைக்கிற? ஏன் இப்படி நாடகம் ஆடுற? நீ என் மனைவியே தான். இல்லைங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் எந்த காலத்திலயும் இல்லை. இந்த உலகத்துல ஒரே மாதிரி உருவம் பல பேருக்கு உண்டு. அது தெரிஞ்சுக்காம யாரோ ஒருத்திய பார்த்து நீதான் என் மனைவின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் இப்படி போய் பேசுற? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இது பைத்தியக்கார ஹாஸ்பிடல் இல்ல. வெளிய போறீங்களா? அண்ணா, நான் அண்ணம் இல்ல. ப்ளீஸ் கோ அவுட். டாக்டர் லக்ஷ்மி, ஐ அம் லீவிங். ஐ அம் சாரி. இங்க நடந்த அநியாயத்தை நான் பாத்துக்கிட்டமா இருந்தேன். ஏமா அந்த ஆளுகிட்ட உண்மையை மறைச்சீங்க? அன்னைக்கே சொன்னேன் சித்தி, சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சத்தியம் தர்மம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத பாவிமா அந்த ஆளு. நீ அளவுக்கு மீறி பேசுற. என்ன இருந்தாலும் அவரை கணவர். கணவனை கண்கண்ட தெய்வம் வீட்டுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குறதுனால்தான் தெய்வத்துக்குள்ள மதிப்பே போயிடுச்சுமா. அவர் மேல தவறு இருக்கலாம், ஆனா இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதானே. நீதானே என் மேல இல்லாத பழியெல்லாம் சுமத்துன. உண்மைதான், நான் தான் பழியெல்லாம் சுமத்துறேன். ஆனா அது அப்படியே நம்புறதுதான் கணவனுக்கு அழகா? உண்மை எது பொய் எதுன்னு அலசி பார்க்கிற அறிவு வேண்டாமா? தெருவுல போறவன் எடுக்கிற வாந்தி எல்லாம் வேத வாக்குன்னு நினைச்சா இந்த உலகத்துல ஒரு குடும்பம் கூட உருப்படியா வாழவே முடியாது. உங்க புருஷன் உங்களுக்கு குடும்பம் செஞ்சாரு, அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்கு ஆண்டவன் சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஆள் குழந்தை உங்ககிட்ட இருக்கு. அந்த குழந்தைக்கு கண் பார்வையே வரக்கூடாது. சித்தி, வங்கக்கடல் கொந்தளிக்குது. அது பிடிக்காம இருக்கலாம், ஆனா அதுல உதிக்கிற சூரியன் அதையும் அவருக்கு சொல்றேன். சில சூட்சமங்கள் உங்களுக்கு தெரியவே இல்லை. காதை பிடிச்சி இழுத்தாதான் தலை தன்னால வரும். குழந்தைய வச்சுதான் அந்த ஆளை நம்ம பழி வாங்கணும். மா, சக்களத்து பிள்ளைய வாழ வச்சதா சரித்திரமே இல்லம்மா. அது ஏன் குழந்தை? குழந்தையோட கண்ணை கெடுக்கிறதும் கடவுள் சிலையை உடைக்கிறதும் ஒண்ணுப்பா. அதுவா உங்க குழந்தை? உங்க வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டாரே அவருடைய வாரிசுமா. நீ என் கடவுளை குறிப்பிடாத. இங்க நான் டாக்டர், நீ கம்பவுண்டர். நான் அடிக்கடி மறந்து போறேன். நீங்க தான் டாக்டர்,
நான் தான் கம்பவுண்ட் வரமா. இல்லை சித்தி, நான் யாருன்னு தெரிஞ்சா டாக்டர் டாக்டர் மேல உயிரே வச்சிருக்காளே கீதா, அவ பயந்துருவா. அதனால அவன் உயிருக்கே ஆபத்து வரலாம். நான் சொல்றது உனக்கு புரியணும்னு நினைக்கிறேன். நான் யாருங்கிற ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. சரி. அம்மா, என்ன சொல்றீங்க? அவ அண்ணன் தானா? ஆமா, அவ என் மருமக அண்ணன் தான். மகன் தாயை ஏமாத்தலாம், ஆனா உன்ன ஒரு கால உலகத்தை ஏமாத்தவே முடியாது. இப்ப வாது சொல்லு, அவ செத்துட்டதானே என்கிட்ட எதுக்காக போய் சொன்னேன்? அவ ஒரு கொலைகாரி, அது உங்களுக்கு தெரிய வேண்டாங்கிறதுக்காக சொல்லல. அவன் யார கொலை செய்தான்? சிட்டின்னு ஒரு கெட்டவனை. அவன் சாகலப்பா. அம்மா, அவனும் உயிரோட தான் இருக்கான். எங்கம்மா? எங்க? அதே ஹாஸ்பிட்டல்ல தான். அவனும் அண்ணமும் பேசிக்கிட்டு இருந்ததுல இருந்துதான் எனக்கு இந்த உண்மையே தெரிஞ்சது. அப்படின்னா உண்மையாவ ஏன் என்கிட்ட மறைச்சா? நிரபராதின்னு நிரூபிச்சு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஏன் அவ தயங்கினா? அவ வாழ விரும்பல. அதோட இனி நம்மையும் நிம்மதியா வாழ விட மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஒரு பெண்ணினுடைய உள்ளம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். தம் வாழ்வை தட்டி பறிச்சவளுடைய வாரிசை எந்த பெண்ணு வாழ வைக்க மாட்டான். அம்மா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உடனே போய் கீதாவை அழைச்சிக்கிட்டு வா. அவ குருடியா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா அவ உயிரோட இருக்கணும். போதிக்கிறோம். விஜயா, இன்னையில இருந்து உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரி. கீதாவுக்கு கண் பார்வை நிச்சயமா கொடுக்கத்தான் போறேன். இந்த உலகத்தை பாப்பேன் நான் ஏங்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை எல்லா அழகையும் பார்த்து ரசிக்கத்தான் போகுது. இது கீதாவோட அம்மாவுக்கு நீ கொடுத்த வாக்குறுதி எனக்கு தெரிவிக்கிறதுக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இதை திரும்ப உனக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. இன்னும் நீ அதே உறுதியோட இருக்கிறியான்னு சோதிக்கிறதுக்காக. அப்படி ஒரு சந்தேகம் இப்ப எதுக்காக வந்தது? நீ என் மனைவிங்கிற ரகசியம் தெரிஞ்சு போயிடுச்சே, அதனால. இல்ல இல்ல, நான் உங்க மனைவி இல்ல. இனிமே நீ மறைக்க முடியாது. நீயும் சிட்டியும் பேசிக்கிட்டு இருந்ததே அம்மா கேட்டுட்டாங்க. அது போகட்டும். நம்ம குழந்தை எங்கே? நம்ம குழந்தையா? ஆமா. அது அது கருவிலேயே கருகி போயிடுச்சு. அண்ணா, நல்ல காலம். நமக்குள்ள பாலமா இருக்க வேண்டிய அந்த பந்தத்தை காலமே பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அதனால சொந்தத்தை விட்டு மத்தத பேசுங்க. அப்படின்னா அன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது போல என்னைக்குமே நீங்க யாரோ நான் யாரோ. நீ யாரோ நான் யாரோ. கீதாவோட கதி எப்படி? நாளைக்கு ஆபரேஷன். ஆபரேஷன்? கத்தி எடுத்து நெஞ்சில குத்துனா அது கொலை. அதே கத்திய ஆபரேஷன் பேரால பயன்படுத்தினா அது நோயாளியோட தலைவிதி அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம். அதனாலதான் குழந்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீ டாக்டர் மட்டுமில்லை, ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண். எனக்கு ஆசை பாசம் சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, கடமை கடமை கடமை. கீதா, என்னம்மா இது? நீ எப்படி இங்க வந்த? இல்லப்பா, இங்க ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சே, நீங்க கேட்கல? ஆமாம்மா, நான் கூட கேட்டேன். கீதா, இப்ப போய் நீ நல்லா தூங்கணும். ஏன்னா நாளைக்கு உனக்கு ஆபரேஷன்.